பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஒரு நிமிடம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? சண்டே கிளாஸ் தொடங்குவதற்கு முன்பாக பரலோக பிதாவே சோத்திரம், கத்ரா இயேசு கிறிஸ்துவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற கதைகள், பாடல்கள், மனப்பாட வசனம், டிராயிங் எல்லாம் பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாய் பதிய ஆவியானவர் தாமே துணை புரிவீராக. கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் பிள்ளைகளுக்கு தகப்பனே வருங்காலத்தில் அப்பா மிகுந்த கனிகளை கொடுக்கும் வகையில் இந்த பிள்ளைகள் தகப்பனே அவர்கள் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுதான் என்ற தலைப்புல நம்ம கதையை கேட்க போறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சீஷர்களும் சொன்ன ரொம்ப முக்கியமான சம்பவத்தை ஆன்ட்டி உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். கவனமாக கேளுங்க சில்ட்ரன்ஸ். நீங்கள் கதையை கவனமாக கேட்டாதான் கதையின் இறுதியில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கடைசி ராபோஜனம். ஏசப்பா சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக பஸ்கா பண்டிகை அப்போ ஏசப்பா கடைசி ராபோஜனத்தை சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன கதையை உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் ஏசப்பா சீஷர்களிடத்துல சொல்கிறாரு, எனக்கு நேரிடுகிற சோதனையில் என் கூட நிலைச்சிருக்கிற நீங்கள் நான் பிதாவிடத்தில் போகும் பொழுது எப்படி பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தாரோ அதே போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பரலோகத்தில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவங்களா நீங்களும் என் கூட நியாயம் தீர்க்கிறவங்களா என் கூட நீங்கள் சீட்டில் உக்காருவீங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் நீங்களும் என் கூட உட்காருவீங்க. ஏன்னா நம்ம ஏசப்பா நீதியுள்ள நியாயாதிபதியா அவருடைய வருகையில், அவருடைய 2ஆம் வருகையில் எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார். நம்ம செய்த நற்கிரியைகளுக்கும் அந்த இடத்துல பலன் இருக்குது. அப்புறம் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாமல் செய்கிற கிரியைகளுக்கும் அந்த நேரத்தில் பலன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு என்ன செஞ்சாலும் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? பலன் தருவாங்க. நம்ம நன்மை செஞ்சாலும் ஏசப்பா நன்மையான பலன்களை தருவாங்க. தீமை செய்தாலும் தீமைக்கேற்ற பலன் ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏசப்பாவுடைய வருகையில் அவருடைய நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். அதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அப்போ எல்லாரும் 12 சிஷ்யர்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான்? ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு போயிட்டான். 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு அவன் போயிட்டான். அப்போ மீதம் இருக்கிற 11 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க இல்லையா? பேதுரு அப்படின்னு ஒரு சிஷ்யர் இருக்கான். சிஷ்யர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பேதுரு. பேதுருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சீமோன். சொல்லுங்க பார்க்கலாம். சீமோன். சீமோன்னா யாரு? பேதுரு. ஓகேங்களா? ஏசப்பா பேதுரு பார்த்து சொல்றாரு, சீமோனே இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முறம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அரிசிலாம் புடைப்பாங்களே, கோதுமையெல்லாம் புடைப்பாங்களையே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது கோதுமைலாம் ரேஷனில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தூசிங்கெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க? கழுவிட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போது கோதுமையில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும். அந்த முறத்தில் வச்சு புடைக்கும் பொழுது என்ன ஆகும்? தூசியெல்லாம் பறந்து போகும். ஓகேங்களா? அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, இது மாதிரி எப்படி அந்த கோதுமையை முறத்தில் வச்சு புடைக்கும் பொழுது எப்படி அந்த பதரெல்லாம் பறந்து போதோ, அந்த தூசியெல்லாம் பறந்து போதோ, அது மாதிரி உன் விசுவாசம் பறந்து போக போகுது, உன் விசுவாசம் ஒழிஞ்சு போக போகுது. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்?
உனக்காக வேண்டிக் கொள்வேன். நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது, ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகக்கூடாது சொல்லி ஜபம் பண்ணுவாங்களாம். சில்ட்ரன்ஸ், ஏசப்பா இன்னைக்கு என்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா சில்ட்ரன்ஸ்? ஏசப்பா பரலோகத்துல இன்னைக்கும் நமக்காக பிரதான ஆசாரியரா நமக்காக பரிந்து பேசுறாரு. பிதாவிடத்துல, பிதாவுடைய வலது பரிசத்துல அமர்ந்து பிரதான ஆசாரியரா இன்னைக்கும் நம்முடைய எல்லாருடைய பெயர்களையும் சொல்லி நம்முடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகக்கூடாது, நம்ம ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது, எந்த ஒரு தீங்கும் இவங்களை அணுகக்கூடாது, இவங்க சோதனையிலிருந்து தப்பித்து கொள்றதுக்கான வழி உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம இரவும் பகலும் என்ன பண்றாராம், நமக்காக அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம். நமக்காக அவர் ஜெபிச்சுட்டே இருப்பாராம். உங்களுக்கு துன்பத்தின் நேரத்தில், உங்களுக்கு ஒரு கஷ்டத்தின் நேரத்தில் உங்களுக்கு யாராவது ஜெபிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நினைப்பீங்களா மாட்டீங்களா? சில்ட்ரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வருது, உங்களுக்காக நான் நல்ல எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக யாராவது ஜெபிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா மாட்டீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நினைப்பீங்க, கரெக்டுங்களா? நமக்காக ஜெபிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கரெக்டுங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஏசப்பா இருக்காரு, பிரதான ஆசாரியர் இருக்காரு. உங்களுக்காக இரவும் பகலும் பிதாவிடத்துல என்ன பண்ணுவாரு, ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு. உங்க பேரை சொல்லி 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 உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேருடைய பேரும் சொல்லி ஜபம் பண்ணுவாரு. உங்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது, இவங்களுக்கு சோதனை வரக்கூடாது, இவங்களுக்கு விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது, இவங்களை எந்த தீங்கும் தீண்டக்கூடாது, இவங்களுக்கு அப்பம் தண்ணியை ஆசீர்வதிங்க, இவங்க வாழா இல்லாமல் தலையா இருக்கணும், கீழே இல்லாமல் மேலே இருக்கணும் சொல்லிட்டு கண்டினியூவாக ஏசப்பா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கும் ஏசப்பா இந்த வேலையை தான் பரலோகத்தில் நமக்காக செஞ்சுட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு எல்லாம் சூப்பராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லி கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டுங்க, சந்தோஷமா கைத்தட்டுங்க. நீங்க கை தட்டுற சவுண்டு கத்தருக்கு கேட்கணும், கத்தருடைய காதுல கேட்கணும். நல்லா சந்தோஷமா நன்றி ஏசப்பா, எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அன்னைக்கு பேதுருக்காக ஜெபிச்சது போல எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லி கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். கத்தர் உங்கள் எல்லாருடைய நன்றிகளையும் தேங்க்யூயும் கத்தர் கேட்குறாரு. ஓகேங்களா? சூப்பர். சில்ட்ரன்ஸ், இப்போ பாருங்க, ஏசப்பா பேதுருக்கிட்ட என்ன சொன்னாரு, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு என்ன பண்ணு, உன் சகோதரர்களை பலப்படுத்து, மற்ற சிஷ்யர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களையும் ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேதுரு சொல்றான், பேதுரு என்ன தெரியுமா சொல்றான் ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே என்ன சொல்றான், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். என்ன சொல்றான், என்னை சிறையில் போட்டாலும் சரி, நான் சத்தே போனாலும் சரி, உங்களை நான் பின்பற்றாம விடவே மாட்டேன், நான் ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு அடிச்சு சொல்றான். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, பேதுருவே இன்னைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்ன 3 டைம்ஸ் 3 முறை என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கூவதற்கு முன்பாக, சேவல் கூவதற்கு முன்பே என்னை 3 தடவை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, இது நைட் டைம்ல நடக்குது, இது நைட் டைம்ல நடக்குது. ஏசப்பாவை எத்தனை டைம்ல பிடிச்சிட்டு போறாங்க, நைட் டைம்ல பிடிச்சிட்டு போறாங்க. கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா பிதாவிடத்துல ஜெபிக்கும் பொழுது பிரதான ஆசாரியர்களும் போர்ச்சவர்களும் ஏசப்பா பிடிச்சிட்டு போவாங்கல்ல. எந்த டைம்ல பிடிச்சிட்டு போவாங்க, நைட் டைம்ல. சேவல் எந்த டைம்ல கூவும், அதிகாலை டைம்ல சேவல் கூவும் இல்லையா? அப்ப சேவல் கூவதற்கு முன்னே நீ என்ன 3 தடவை மறுதலிப்ப அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல பிதாவின் சித்தத்துக்காக ஜெபம் பண்றாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சண்டே கிளாஸ்ல சொன்னேன், நீங்களும் கவனமா கேட்டீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை பிடிச்சிட்டு போறாங்க. ஏசப்பாவை பிடிச்சிட்டு போகும்பொழுது சும்மா பிடிச்சிட்டு போல,
அவரை அப்படி கை காலெல்லாம் கட்டி அவரை பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப ஏசப்பா கேட்குறாரு, இவ்வளோ நாள் நான் உங்க மத்தியில தான் ஊழியம் செஞ்சேன், நான் தேவாலயத்தில் ஊழியம் செஞ்சேன், அப்போ என்னை யாரும் பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரு திருடனை போல என்னை ஒரு கொம்பும் தடியெல்லாம் எடுத்துட்டு வந்து என்னை பிடிக்கிறீங்களே, என்னை ஒரு திருடனை போல பிடிச்சிக்கிட்டு போறீங்களே அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் பேதுரு பார்க்குறான். இப்போ ஏசுபாவை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு சும்மா போல அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஏசுபாவை என்ன பண்ணுறாங்க, ஓயாமல் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவோட தலையில் ஒரு துணியை போட்டுட்டு அடிக்கிறாங்க, தலையில் தட்டுறாங்க, குட்டுறாங்க. குட்டி யார் குட்டுனது சொல்லு பார்க்கலாம், உன் ஞான டிஸ்டியில் சொல்லு பார்க்கலாம், நீ தேவன் குமாரனாமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓயாமல் அடிக்கிறாங்க. நம்மளை யாராவது தட்டினா நமக்கு எப்படி இருக்கும், ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஏசுப்பா எவ்வளோ பெரியவர், பரிசுத்தர். அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, குட்டுறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவரை ஓயாம என்ன பண்றாங்க, அப்படி ரொம்ப அவளை கேவலமா அசிங்கமா திட்டுறாங்க. எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்றாருன்னா நமக்காக சகிச்சுக்கிறாரு. எப்படி நமக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏசப்பா நினைச்சிருந்தாருன்னா தேவ தூதர்களை கட்டளையிட்டு அவர் சிலுவைக்கே போகாம இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா நமக்காக அவர் சிலுவைக்கு அடி வாங்கினாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. பார்த்தீங்கன்னா பேதுரு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய பின்னாடியே அவர் அடி வாங்குறதெல்லாம் பார்க்குறான், உத வாங்குறதெல்லாம் பார்க்குறான். அப்போ ஒரு வேலைக்காரி வருது. நெருப்பெல்லாம் மூட்டிட்டு இருப்பாங்கல்ல நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் லைட்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே நெருப்பை மூட்டி அப்படியே அந்த சூட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. வெளிச்சமாகவும் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் சூடாகவும் அனலாகவும் இருக்கும் இல்லையா. அங்கே நெருப்பு மூட்டி உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பேதுருவும் அங்கே அப்படியே உக்காந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு வேலைக்காரி வருது, சொல்லுது. வேலைக்காரி வந்து பேதுரு பார்த்து சொல்லுது, அப்படியே உத்து பார்க்குது. பேதுருவை எப்படி பார்க்குது, உத்து பார்க்குது. சொல்லுது, நீயும் அவன் கூட தானே இருந்த அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பேதுரு சொல்றான், ஸ்திரீயே அவனை அறியேன். என்ன சொல்றான், ஸ்திரீயே அவனை எனக்கு தெரியாது. யார, அவனை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் மறுதளிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்து, நீ அந்த மனுஷன் தானே, அந்த மனுஷனுடைய ஆள் தானே, நான் உன்னை பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து பேதுரு சொல்கிறான், மனுஷனே நான் அல்ல, அந்த மனுஷன் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்து சாதிக்கிறான், மெய்யாகவே நீ அவன் கூட தான் இருந்த, நீ வந்து கலிலேயா தான், நீ அவன் கூட தான் இருந்த, எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை பார்த்துருக்குறேன் அப்படி சொல்லி சாதிக்கிறான். அதுக்கு பேதுரு சொல்கிறான், மனுஷனே நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், பேதுரு 3 தடவை மறுதளிச்சிட்டான். எத்தனை தடவை மறுதளிச்சான், 3 தடவை மறுதளிச்சான். கரெக்டாக 3 தடவை மறுதளிக்கும் பொழுது என்ன ஆகுச்சு, சேவல் வந்து கூவுது, கொக்கர கொக்கோ அப்படின்னு சேவல் என்ன பண்ணுச்சு, கூவிச்சு. எல்லாம் கூவுங்க பார்க்கலாம், எல்லாம் சேவல் மாதிரி அழகா சொல்லுங்க பார்க்கலாம், கொக்கர கொக்கோ சொல்லுங்க பார்க்கலாம், கொக்கர கொக்கோ. ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க. சேவல் மாதிரி அழகாக இது பண்ணீங்க, சவுண்டு பட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா சேவல் வந்து கொக்கர கொக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. உடனே வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பேதுருவை அப்படி பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, பேதுருவை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த சேவலும் கூவிச்சா. ஏசப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஏசப்பா என்ன சொன்னார், இன்னைக்கு நீ நான் 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துருச்சா. உடனே என்ன பண்ணா, ஏசப்பா சொன்னதை நினச்சி வெளியில் போயிட்டு மனம் கசந்து அழுதான். என்ன பண்ணா, மனம் கசந்து அழுதான். அவன் செஞ்ச தப்பை நினச்சி, ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்லேருந்து தாரதாரியா தண்ணி வருது. அழுது ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஏசப்பாவும் அவன் மனம் கசந்து அழுததால ஏசப்பாவும் பேதுருவை என்ன பண்ணாரு, மன்னிச்சிட்டாரு. ஏசப்பா பேதுருவை என்ன பண்ணாரு, மன்னிச்சிட்டாரு. பேதுரு வந்து தப்பு பண்ணானா இல்லையா, தப்பு பண்ணா. ஆனா பேதுரு என்ன பண்ணா, மனங்கசந்து அழுதான்.
மன்னிப்பு கேட்டான். அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க? மன்னிச்சிட்டாங்க. சில்ட்ரன்ஸ், நம்ம கூட ஏதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது ஏசப்பா மன்னிச்சிடுவாரு. அதை விட்டு நம்ம குற்ற மனசாட்சியா இருந்து ஜெபிக்காம பைபிள் படிக்காம இருக்கவே கூடாது. நம்ம தப்பு பண்ணும்பொழுது ஏசப்பா கிட்ட ஒப்புரவாயிடணும். ஏசப்பா கிட்ட மனம் கசந்து, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? மன்னிச்சிடுவாங்க. நம்ம ஏசப்பா மன்னிக்கிற தேவன். நம்ம ஏசப்பா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற தேவன். ஏசப்பா எதுக்காக மறிக்கணும்? நம்முடைய பாவங்களுக்காக தானே மறிச்சாரு. அப்ப நம்ம ஏசப்பா கிட்ட சாரி கேட்டா ஏசப்பா மன்னிக்காம இருப்பாரா? மன்னிச்சிடுவாருல்ல. அதனால நீங்க தப்பு பண்ணவே கூடாது. ஏதாவது மீறி தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும்? சாரி கேட்கணும். ஏசப்பா கிட்ட சாரி கேட்டு ஜபம் பண்ணணும். அப்ப ஏசப்பா உங்களை மன்னிச்சிடுவாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதா? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கொஸ்டின் கேட்கலாமா சில்ட்ரன்ஸ்? கதையை கவனமாக பார்த்தீங்க இல்லையா? இப்போ கொஸ்டின் கேட்குறேன் ஆண்டி. இயேசுவை பேதுரு எத்தனை முறை மறுதலித்தான்? இயேசு கிறிஸ்துவை பேதுரு எத்தனை முறை மறுதலித்தான்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, பேதுரு இயேசுவை மறுதலிக்கும் பொழுது என்ன பறவை கூவியது? பேதுரு இயேசுவை மறுதலிக்கும் பொழுது என்ன பறவை கூவியது? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. ஈஸியா இருக்கா கொஸ்டின்? இந்த 2 கொஸ்டின்கான ஆன்சரும் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். என் பேர் பேதுரு, நான் ஏசுவோட சிஷ்யர்கள்ல ஒருவன். ஏசுவா என்கிட்ட சொன்னாரு, சாத்தா உன்னை சோதிப்பா, என்னை 3 வாட்டி மறுதலிப்ப சொன்னாரு. தேவக்கு ஒரு சத்தம் கேட்கும், அது எனக்கு அடையாளம் சொன்னாரு. அவர் சொன்னது போலவே நான் ஏசுவா 3 தடவை மறுதலிச்சிட்டேன். வேலைக்காரன் கிட்ட கூட எனக்கு ஏசுவா யாருன்னே தெரியாது சொல்லிட்டேன். நினைச்சு நான் ரொம்ப மன கசந்து அழுதுட்டேன். அழுது ஏசுவா கிட்ட மன்னிப்பு கேட்ட ஏசுவா என்னை மன்னிச்சாரு. ஏசப்பா என்னை மன்னிச்சது மட்டும் இல்லாம சிஷ்யர்களுக்கு என்னை தலைவனாக மாற்றினாரு. கொக்காரக்கோ கொக்காரக்கோ சேவு கூவுது, கொக்காரக்கோ கொக்காரக்கோ சேவு கூவுது, மனதுர்க்கம் உடையவர் மன்னித்து விட்டார், மனதுர்க்கம் உடையவர் மன்னித்து விட்டார், செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டார், தன் செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டார், நீயும் இரக்கம் பெறுவாயே, நீயும் இரக்கம் பெறுவாயே. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்ல போறோம். ஆன்ட்டி கூட சேர்ந்து மெமரி வர்ஸ் சொல்லுங்க சில்ட்ரன்ஸ். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ், மெமரி வர்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். மெமரி வர்ஸை தொடர்ந்து நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டே வரீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம பேதுரு மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டான் இல்லையா ஏசப்பா கிட்ட? பேதுருவை நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக டிராயிங் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ். பேதுரு முழங்கால் படியிட்டு மனம் கசந்து அழுதான். அதுதான் நம்ம இப்போ டிராயிங் பண்ண போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் A4 ஷீட் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கீழே நம்ம வசனம் எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இதில் நம்ம டிராயிங் வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? பாதியிலிருந்து அவர் முழங்கால் படியிட்டு இருக்கார். பேதுரு முழங்கால் படியிட்டது போல் நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். அதனால் பாதியில் டிராயிங் பண்ணிக்கோங்க. ஒரு மரத்தில் சேவல் இருக்கிறது போலையும் நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். பேதுருடைய தலை பகுதி வி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் போடுறோம் பாருங்கள். வி போல் போட்டுட்டு ஆன்ட்டி டிராயிங் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராயிங் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு குட்டி கோடு போட்டுக்கோங்க. ஷோல்டர், அதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக கோடு போட்டு அப்படியே வளைச்சிக்கோங்க. அவர் முழங்கால் படிட்டு இருக்கிறது போல். ஓகேங்களா? வளைச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம்
கை கை வந்து மனம் கசந்து அழும் பொழுது அவர் தன்னுடைய கரங்களால் முகத்தை வந்து மூடிக்கொண்டது போல் நம்ம டிராயிங் பண்ணுறோம். அதனால் கரங்களை மடக்கி டிராயிங்கை வந்து பண்ணிக்கோங்க. ஆன்ட்டி வந்து முடித்த பிறகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக பார்த்து டிராயிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் டிராயிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு கை, அந்த கையும் அவருடைய ஃபேஸை வந்து மறைச்சிருக்காரு. விரல்கள், இந்த கையில் பார்த்தீங்கன்னா 5 விரல்கள் தெரியுது போல், இந்த சைடு வந்து ஒரு 3 விரல் தெரியுறது போல் போட்டுக்கோங்க. அப்புறம் இடுப்பில் வந்து கை இருக்கிறது போல், அதுக்கப்புறம் அப்படியே முட்டி அப்படியே மடக்கி இருக்கிறது போல் வளைச்சி விட்டுருங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ வந்து பேதுரு வந்து கால்களுக்கு வந்து செருப்பு போட்டிருக்காரு. செருப்பு வந்து வி மாதிரி போட்டுக்கோங்க. விரல்கள் சும்மா அப்படி விரல்கள்லாம் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம கால் பகுதியை வரைஞ்சாச்சு. இப்போ வந்து பேதுரு எப்போ மனம் கசந்து அழுதாரு? சேவல் வந்து கூவும் பொழுது தான் மனம் கசந்து அழுதார். அதனால ஒரு மரத்தின் மேலே சேவல் இருக்கிறத நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் ஆன்ட்டி எப்படி மரம் வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வரையலாம். சும்மா அப்படியே வளைவாக அப்படி போட்டுகிட்டே வாங்க, அவ்வளோதான். மரம் வந்து முடிஞ்சிச்சு. இந்த இடத்துலலாம் இப்போ நீங்கள் க்ரீன் கலரில் கலரிங் பண்ணிட்டீங்கன்னா மரம் மாதிரி இருக்கும். கிளைகள் வி மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் கிளைகள். இந்த கிளையின் மேலே தான் சேவல் வந்து உக்காந்துட்டுருக்கு. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் சேவலை வரைய முடியும். கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி ஆன்ட்டி டிராயிங் பண்ணுறது தெரியுதுங்களா? சேவலுக்கு வந்து அழகான சிறகு இருக்கும் இல்லையா, அதனால் வளைச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து சேவல் வந்து கூவது போல் இருக்கிறதுனால எம்மு மாதிரி வாயை வந்து வச்சுட்டு தலைக்கு மேலே ஒரு கொண்டை, கண், முடிஞ்சு போச்சு சேவலுடைய கால். அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு சேவலை டிராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பேதுரு முழங்கால் படிட்டு இருக்கிறது ஒரு புல் மாதிரியான ஒரு இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அப்போ நம்ம அங்கங்கே புல் மாதிரி டிராயிங் பண்ணுவோம். க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. சும்மா நீட்டாக கோடு மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு புல் போல் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலரில் க்ரையான்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? மேலேயும் பார்த்தீங்கன்னா மரத்தில் சும்மா அங்கங்கே வந்து 3ல் 3 நம்பர்ஸ் 3 இருக்குல்ல, அது மாதிரி 3s மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் அங்கங்கே இப்படி போட்டிங்கன்னா க்ரீன் கலரில் க்ரையான்ஸ் கொடுக்கும்பொழுது அது மரம் மாதிரியே அழகாக தெரியும். ஓகேங்களா? அதுக்காக தான். இப்போ நான் வந்து மரத்துக்கு புல்லுக்கு அழகாக கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்ட்டி காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ். இப்போ மரத்துக்கு நம்ம க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம், மரத்துக்கு வந்து ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கோம். கோழிக்கு பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும் இல்லையா, நீங்கள் ரெட் கலர் அப்புறம் ப்ளூ கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சிறகு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர் சேவலுக்கு அடிச்சிடுங்க. கொண்டைக்கு ரெட் கலர், அப்புறம் பேதுருவுக்கு ஸ்கின்க்கு வந்து பிங்க் கலர், பர்பிள் கலர், அப்புறம் அந்த புல்வெளிக்கு வந்து க்ரீன் கலர். ஓகேங்களா? இது போல் அழகாக நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க. சேவலை மட்டும் கொஞ்சம் கலராக பண்ணிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? வசனம் எழுதிக்கலாமா? ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சண்டே ஸ்கூல். இது போல் எழுதிட்டு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஓகேங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். இது போல் நீங்கள் அழகாக மெமரி வர்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அழகாக நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க, கலரிங் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.
சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த ஜப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, தேசமெங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிப பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சில்ட்ரன்ஸ், நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆன்ட்டி கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்டு பெரிய மாற்றத்தை சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில், வாலிபர்கள் வாழ்க்கையில் தேசமெங்கும் செய்வார். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், திரியேக தேவனே ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம், மனதுருக்கத்தின் தேவனே ஸ்தோத்திரம், அன்பின் தேவனே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, தாவீதின் குமாரனே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் கூட அப்பா தேசமெங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய ரட்சிப்பு அப்பா உம்முடைய ஜனத்தின் மீது வருவதாக ராஜா. ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். தகப்பனே, மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல அப்பா உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்க சண்டே கிளாஸை பார்க்கட்டும். அப்பா இது யூடியூப்ல ஆன்லைன்ல போடுகிறோம். தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த ஜீசஸ் லவ்ஸால் சண்டே ஸ்கூலை பார்க்கணும். கர்த்தாவே, வேதத்தை குறித்தான அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். அப்பா, சமுத்திரம் ஜலத்தினால் நிரப்பப்படுகிறது போல ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அப்பா, யோவேல் 2:28 ஆண்டவரே சொல்லப்பட்ட வாக்குதத்த ஆசீர்வாதங்கள் அப்படியே பிள்ளைகள் வாலிபர்கள் மீது பலிக்கணும். ஆண்டவரே, தோ நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டவரே முப்பர்கள் சொப்பனங்களை பார்க்கணும். ஆண்டவரே தகப்பனை வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்கணும். அபிஷேகிங்க, பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா. இந்த சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்ட சிறு பிள்ளைங்க ஆண்டவரே அவர்களை கொண்டு அக்கினியா தகப்பனே ஒரு அக்கினி இருந்தா பற்றி எறின்னு சொன்னீங்க ராஜா. பிள்ளைகளை வல்லமையா அடுத்து பயன்படுத்துங்க. யோவான் ஸ்நானகனை போல உம்முடைய வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இவர்கள் வல்லமையுள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தகப்பனே சுடரிடுகிற வெளிச்சமாக ஆண்டவரை இருக்கட்டும். தகப்பன், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, அபிஷேகத்தால் நிரப்புவீராக, தேவைகளை சந்திப்பீராக, தரித்திர நிலைமையிலிருந்து விடுதலை தருவீராக, இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென். God bless you children.